நாம எல்லாருமே மூவிஸ்ல, நியூஸ்லலாம் பார்த்திருப்போம். பிரிட்டிஷோட ராயல் ஃபேமிலி, பேலஸ், கிரவுன், லக்ஸரி, கார்ட்ஸ் இது எல்லாத்தையுமே. ஆனா உண்மையிலேயே இவங்களோட ராஜ வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியுமா? ஸோ அதத்தான் இன்னைக்கு நம்ம சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த பிரிட்டிஷ் அரச குடும்பம் முக்கியமாக வாழ்கிற இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பக்கிங்ஹாம் அரண்மனைன்னு சொல்லப்படுது. ஸோ இது ஒரு சாதாரண வீடு மாதிரி இருக்காது. இந்த அரண்மனையில் பார்த்தீங்கன்னா 700க்கும் மேற்பட்ட அறைகள் இருக்கும். பெரிய பெரிய மண்டபங்கள், அரச குடும்பத்துக்காக தனிப்பட்ட தோட்டங்கள் இது எல்லாமே இருக்குது. ஸோ அந்த அரண்மனைக்கு உள்ள நுழைஞ்சாலே ஒரு விதமான அமைதியும் கட்டுப்பாடும் இருக்கும்னு சொல்லலாம். அங்கே வாழ்கிற ஒவ்வொரு அரச குடும்பத்துக்குமே பார்த்தீங்கன்னா கடுமையான ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், மற்றவங்க கிட்ட எப்படி பழகணும், எப்படி சிரிக்கணும், எப்படி அமைதியாக இருக்கணும், இது எல்லாமே முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. அரண்மனையில் வேலை செய்கிற ஊழியர்கள் கூட அரச குடும்பத்தினரை பார்த்தா எப்படி வணங்க வேணும், எத்தனை அடி தூரத்தில் நிற்க வேணும், இதுக்கெல்லாம் தனித்தனியான சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால இந்த அரண்மனை வாழ்க்கை வெளியிலிருந்து பார்க்க ரொம்பவுமே ஆடம்பரமாக தெரிஞ்சாலுமே உள்ள வாழ்றவங்களுக்கு அது முழுக்க முழுக்க கட்டுப்பாடால நிரம்பின ஒரு வாழ்க்கைன்னு சொல்லலாம். இப்போ இவங்களோட டெய்லி ருட்டீன் அண்ட் ரூல்ஸை பார்க்கலாம். பிரிட்டிஷ் அரச குடும்பத்தோட தினசரி வாழ்க்கையில தனிப்பட்ட சுதந்திரம் ரொம்பவே குறைவுன்னு சொல்லலாம். அவங்க விரும்பினபடி வாழ்க்கையை நடத்த முடியாது. காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், எப்போ உணவு எடுத்துக்கணும், எப்போ அரசு நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளணும், இது எல்லாமே முன்னாடியே திட்டமிடப்பட்டு அட்டவணைப்படுத்தப்பட்டு அதன்படித்தான் நடக்கும். ஸோ அரச குடும்பத்தினர்கள் பொதுமக்களுக்கு முன்னாடி வாரப்ப எப்படி சிரிக்கணும், எப்படி அவங்க கேட்குற விஷயங்களுக்கெல்லாம் பதில் அளிக்க வேணும், எந்த விஷயங்கள்ல பேசலாம், எந்த விஷயங்கள்ல பேசக்கூடாது, இதுக்கு எல்லாமே தனித்தனியான விதிமுறைகள் எல்லாம் இருக்கும். ஸோ அவங்க சொல்றதையும் செய்யறதையுமே எப்போதுமே ஊடகங்கள், பாதுகாப்பு அதிகாரிகள் இவங்களெல்லாம் கண்காணிச்சு கொண்டு தான் இருப்பாங்க. ஸோ ஒரு சின்ன தவறு கூட ஒரு பெரிய செய்தியா மாறலாம். ஸோ அதனால அரச குடும்ப வாழ்க்கை வெளியில பார்க்கறதுக்கு ரொம்பவுமே வசதியா இருந்தாலுமே உள்ளுக்குள்ள அது எப்பயுமே கண்காணிப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையா தான் இருக்குது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரிட்டிஷ் அரச குடும்பத்துக்கிட்ட அதிக பணமும் ஆடம்பரமான வாழ்க்கையும் இருக்குன்னு சொல்லி. ஆனா உண்மையிலேயே அது கொஞ்சம் வேறுபட்டதுன்னு சொல்லலாம். ஸோ இவங்க கிட்ட நிறைய வசதிகள் இருந்தாலுமே அந்த பணத்தை அவங்களோட விருப்பப்படி செலவழிக்க முடியாது. ஏன்னா அவங்களோட வாழ்க்கை செலவுக்கான இந்த பணம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமே அரசு மற்றும் பொதுமக்களோட வரி பணத்திலிருந்து தான் வருது. ஸோ அதனால ஒரு உடை வாங்கினாலும் சரி, பயணம் செய்தாலும் சரி, இல்லைன்னா அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டாலும் சரி, அவங்க செய்கிற ஒவ்வொரு செலவுக்குமே தனியான ஒரு கணக்கு பதிவை வச்சிருக்க வேண்டியது கட்டாயமாக பார்க்கப்படுது. எவ்வளோ பணம் எதுக்காக செலவாகிச்சுன்னு சொல்றத அரசு அதிகாரிகள் கவனமாக கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன செலவு கூட விளக்கமின்றி அவங்களுக்கு செய்ய முடியாது. அதுக்கப்புறமா இவங்களோட வாழ்க்கையில பிரைவசின்னு ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஜீரோ பிரைவசி. அவங்க எங்க போனாலும் சரி, எப்பயும் சரி, பாதுகாப்பு பணியாளர்கள், காவல்துறையினர், அது மட்டும் இல்லாம ரகசிய கண்காணிப்பு குழுக்கள் எல்லாமே அவங்கள சுத்தி இருப்பாங்க. சாதாரண மனிதர்கள் போல கடைக்கு போய் நிம்மதியா பொருட்கள் வாங்கவும் முடியாது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில சுதந்திரமா போக முடியாது. அரசு உறுப்பினர்கள் எப்பயுமே மக்கள் முன்னிலையில இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஸோ அதனாலே அவங்க பேசுற வார்த்தைகளும் சரி, செய்யற செயல்களும் சரி, நடக்கிற விதமா இருந்தாலும் சரி, எல்லாமே கவனமா கண்காணிக்கப்படும். ஸோ அதனாலே இவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள எப்பயுமே கண்ட்ரோல்குள்ள வச்சு அரசு குடும்பத்தோட மரியாதையும் மரபையும் காக்குற வகையில தான் வாழ வேண்டிய ஒரு நிலைமை உருவாக்கியிருக்கு. ஸோ கைஸ், ஓவராலாக இந்த பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலியோட லைஃப் ரொம்பவுமே லக்ஸரியாக இருந்தாலுமே ஃப்ரீடம்ன்றது ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். அவங்கக்கிட்ட க்ரௌன் இருக்குது, பவர் இருக்குது, ஆனால் நம்மள மாதிரி ஒரு நார்மலான லைஃப் இருக்காது. இந்த ரியாலிட்டியை புரிஞ்சு கொண்டாலே ராயல் லைஃப்பை நம்ம லக்ஸரியாக பார்க்க மாட்டோம் இனிமேல். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.